கிட்ஸுக்கு ஸ்க்ரீன் டைமுக்கு பதிலாக க்ரியேட்டிவிட்டி டைம் கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவாகவும் அவங்களுடைய ஹார்ட் அண்ட் மைண்ட் காமாகவும் இருக்கும். ஸோ லெகோ அண்ட் மைண்ட்ஃபுல் ப்ளே பற்றின சீக்ரெட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெப் அப் வித் ஸ்டெஃபி. நம்ம குழந்தைங்க விளையாடுறதே அந்த ஒரு ஃபன் ஃபீலிங்காக தான் நினச்சிட்டு இருக்கோம்ல. பட் சில கேம்ஸில் ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்குது. பேஷன்ஸ், ஃபோக்கஸ், ப்ராப்ளம் சால்விங், காம்னஸ், இது எல்லாத்தையும் பில்ட் பண்ண சில கேம்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் லெகோ அண்ட் மைண்ட்ஃபுல் ப்ளே பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெகோ மாதிரியான கேம்ஸில் கிட்ஸ் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானிங்கை கற்றுக்குப்பாங்க. எப்போவாவது ராங் பிளாக்ஸை வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி திரும்ப கரெக்டான பிளாக்கை வச்சு அதை ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இங்கே அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் டெவலப் ஆகும். மைண்ட்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் லைக் சிம்பிள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் கிட்ஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள காம்னஸ், ஃபோக்கஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ லெகோ ப்ளஸ் மைண்ட்ஃபுல் கேம்ஸ் இது ரெண்டும் விளையாடும் போது கிட்ஸுடைய பிரெயின் ஷார்ப்பராகவும் அவங்களுடைய மைண்ட் காமராகவும் ஆகுது. ஸோ பேரண்ட்ஸ், ப்ளே டைம்ன்றது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸுக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ரைட்டான கேமை சூஸ் பண்ணும்போது கிட்ஸுக்கு அது பிரெயின் பில்டிங்காகவும் மைண்ட் காமிங்காகவும் இருக்கும். ஸோ லெகோ ப்ளஸ் மைண்ட்ஃபுல்னஸ் ஈக்குவல் டு ஷார்ப் ஃபோக்கஸ் ப்ளஸ் ஹாப்பி மைண்ட். Until I meet you in the next video, this is Steffi signing off. Bye-bye.